இப்போ சோலார் மோட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 பேனல் போட்டிருக்கோம். செல்கான் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் அந்த 3 பேனல் போட்டோம். அதிலேருந்து 1200 வாட்ஸ் மோட்ரு நாங்கள் இந்த மாதிரி கிணத்துக்குள்ளே இறக்கியிருக்கோம். இந்த பைப்பு கிணத்துக்குள்ளேருந்து இந்த பைப்பு ஜாயிண்ட் ஆகி வருதுங்களா, இந்த வால்வு இப்போதைக்கு ஓப்பனாக இருக்குது. இந்த வால்வ் போயிட்டு ப்ரெஷர் தண்ணி வருது. இப்போ நீங்கள் மீட்ரு பார்த்தீங்கன்னா வோல்டேஜு 116 வோல்டேஜு, 8.9 ஆம்ப்ஸு, வாட்ஸு 1034 தான் வருது வாட்ஸு, ஆர்பிஎம் 3269 59 அந்த மாதிரி காமிக்கிது. இப்போ வந்து ஃபுல்லாகவே சோலாரில் ஓடிட்டுருக்கு. இப்போ சோலாரில் ரன் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னீங்களா, இது வந்து இப்போ அதே ப்ரெஷர் மீட்டரில் பாருங்கள், சுத்தமாக ரீடிங்கே இல்லை. ப்ரெஷர் மீட்ரு மெஷரே பண்ணல, அந்தளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குது. ஆனால் நான் வாங்கும்போது என்னென்னா 5 ஹெச்பிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டிசி மோட்ரு 1200 வாட்ஸ் மோட்ரு 5 ஹெச்பிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் மீட்டில் ப்ரெஷர் கூட ஏறல, 0ல் இருக்குது, மெஷரே ஆகலை. இந்த சோலார் மோட்டரோட ப்ரெஷரை பாருங்கள், இவ்வளோ கம்மியாக வருது. இப்போ நாங்கள் முன்னாடி காமிச்ச 3 ஃபேஸ் மோட்ரு அந்த ப்ரெஷருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சோலாரில் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. பாருங்கள், நீங்கள் சொல்ல 5 ஹெச்பிக்கு ஈக்குவலான ப்ரெஷர் இது தான், நீங்கள் சொன்ன ப்ரெஷர் இது தான். பார்த்துக்கோங்க நீங்களே. பாருங்கள், நான் வந்து தோட்டத்தில் வந்து 5 ஹெச்பி மோட்ரு கிணத்து மோட்ரு வச்சுருக்கோம். அது ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆனில் இருக்குது, ஆன் ரன் ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 340 வருது. 3 ஃபேஸில் ஓட போகுது. 3 ஃபேஸ் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, மோட்ரு ஆன் 3 ஃபேஸ். வோல்டேஜ் வந்து 330 வோல்டேஜ், ஆம்ப்ஸ் வந்து 6 ஓடுது. இதுதான் அந்த நீங்கள் பாருங்கள், இது 3 ஃபேஸ் மோட்ரு ஓட்டுறதுக்காக நான் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக வந்து மீட்ரு வச்சுருக்கோம். அதில் பாருங்கள் 1 kg ப்ரெஷர் காமிக்கிது. பாருங்கள், 3 ஃபேஸ் மோட்ரு ஏசி மோட்ரு நான் வச்சுருக்க மோட்ரு 1 kg ப்ரெஷர் காமிக்கிது. இப்போ பாருங்கள், கீழே லைனு கீழே இருக்கிறது வந்து நம்ம 3 ஃபேஸ் ஏசி மோட்ரு கனெக்ட் ஆகி இந்த வால்வில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வால்வ் வந்து ஓப்பனாக தான் இருக்குது பாருங்கள். மேலே டிசி மோட்ரு க்ளோஸில் தான் இருக்குது. இந்த வால்வில் தான் போயிட்டுருக்கு. மோட்ரு பாருங்கள், 3 ஃபேஸ் மோட்ரு இதுதான். ப்ரெஷர் மட்டும் பாருங்கள். எவ்வளோ ப்ரெஷர், பைப்பே தூக்கி அடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. இதுதான் 3 ஃபேஸ் மோட்டரோட ப்ரெஷர், 1 kg ப்ரெஷர். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மோட்ரு இப்போ 1200 வாட்ஸ் டிஎல்சி மோட்ரு வந்து இப்போ ஏசியில் ரன் ஆகிட்டுருக்கு. சோலாரை ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஏசியில் ரன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி டிஸ்பிளே ஆகும். வோல்டேஜ் வந்து 190 வோல்டேஜ் தான் வருது ஏசியில். ஆம்ஸு 8.2, வாட்ஸு 1040 அந்த மாதிரி வருது. ஆர்பிஎம் 3200 ஆர்பிஎம். இது இப்போ ஏசியில் ஓடிட்டுருக்கு. முன்னாடி காமிச்ச அதே ப்ரெஷர் மீட்ரு தான் இது. வந்து நாங்கள் சோலாரில் கூட எந்திரிக்கலாம். இப்போ ஏசியில் ரன் பண்ணி பார்க்குறோம். ஏசிலையும் எந்திரிக்கல, ஏசி பவர்லேயும் எந்திரிக்கல.
சுத்தமாக ஜீரோவில் இருக்குது பாருங்கள். 3 ஃபேஸ் மோட்டர் 1 kg ப்ரெஷர் காமிச்சிச்சு. இதில் சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஏசி கரண்ட்டில் ஓட்டலான்னு சொன்னாங்க. ஏசி கரண்ட்டில் ஓட்டியும் ப்ரெஷர் பாருங்கள் ஜீரோவில் தான் காமிக்குது. பாருங்கள் ஏசியில் ரன் பண்ணால் ப்ரெஷர் இவ்வளோ தான் வருது பாருங்கள். ஹலோ ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்க. அண்ணா செல்கான் இண்டஸ்ட்ரியிலிருந்து சுந்தரி பேசுறீங்களா? ராம்குமார் அண்ணா தானேங்கண்ணா? ஆமா, அந்த டெக்னீஷியன் கேட்டு வந்தேன். அதுதாங்கண்ணா. அப்ப லேண்ட் ஷீட் மாதிரி உங்க ஏரியாக்கு வந்து பாக்கணுங்கிறீங்களா? ஆமா, ஏற்கனவே அந்த செட்டப் அப்படியே மாத்த முடியுமா இல்ல? ஏன்னா அந்த ப்ரெஷர் எனக்கு டவுட்டா இருக்கு. பிசி மோட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எனக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு ப்ரெஷர் கிடைக்குமான்னு எனக்கு யோசனையா இருக்கு. பண்ணிக்கலாங்கண்ணா. ட்ரிப் வெரிஃபிகேஷன். நீங்க எத்தனை இன்ச் டெலிவரிங்கண்ணா? 2 இன்ச் டெலிவரி 2.5 to 2 போயிட்டு இருக்கு. இதுக்கு 3K ப்ரெஷர் வருதுங்கண்ணா. உங்களுக்கு 2 to 2 போது நல்லாவே ப்ரெஷர் கிடைக்குங்கண்ணா. அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, நான் வச்சிருக்க ஸ்டார்டர்ல அது சப்போர்ட் ஆகுமான்னு பாக்கணும். ஸ்டார்டர் வந்து நம்ம இப்போ இதுல வருங்கண்ணா. இப்ப நாங்க மோட்டர் குடுக்கறோம் இல்லைங்கண்ணா, அதுலயே வந்து டிரைவ் வருங்கண்ணா. அதுதாங்கண்ணா சப்போர்ட் ஆகும். அதாமா, இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்ப நயகரான்ற ஒரு கம்பெனில ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் ஒன்று இருக்கு. அது வந்து சிங்கிள் பேஸ்லயும் ரன் ஆகும், 3 பேஸ்லயும் ரன் ஆகும். சரிங்கண்ணா. அது எனக்கு சப்போர்ட் ஆனா தான் நான் யூஸ் பண்ண முடியும். அது வாங்கி வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் நீங்க வந்து பேனல்ல தானே வைக்கிறீங்க? பேனல்ல தான்மா. அப்ப நான் அதை எங்க போடுறது? நானு வாங்கி வச்சது புரியுதுங்க. ஆனா வந்து இப்ப இப்ப வந்து நீங்க கரண்ட்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரியா இருந்தாலுமே நம்ம அந்த டிரைவ் மோட்டரோட வர டிரைவ் தாங்க யூஸ் பண்ண முடியும். பேனல் வந்து யூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து பேனல் வேணும். இது வந்து நான் வேஸ்ட் பண்ண கூடாது. ஏன்னா நான் இது ஹெவி நீங்க இன்வெஸ்ட்மென்ட் செகண்ட்ஸா போட்டேன். கிடைச்சிச்சு, செகண்ட்ஸா கொடுக்க முடிஞ்சுனா கொடுத்துறலாம்ண்ணா. புரியலமா? செகண்ட்ஸா கேக்குறாங்க அப்படின்னா அது கொடுத்துறலாம் இல்லைங்கண்ணா. செகண்ட்ஸ்ல அவங்க வாங்கணும்ல. நான் கேக்குறேங்கண்ணா எங்க சார்ட்ட. எங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாங்க 3 டேஸ்க்கு லீவுங்கண்ணா. சனிக்கிழமை போறேன். போயிட்டு இப்படி நம்ம கிட்ட தான் வாங்குறாங்க சார். ஆனா ஆட்டோமேட்டிக் வந்து சார்ட்ட நயகரால வாங்கிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். செகண்ட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேக்குறீங்கண்ணா. எடுத்துக்கலாம் அப்படின்னா எனக்கு நீங்க ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவும் போட்டோவே எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் சார்ட்ட காட்டுறேன். ஓகே அப்படின்னா நம்ம செகண்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நம்ம இந்த செட்டப் கொண்டாந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனா அந்த டோட்டல் ஸ்டார்ட் அப் வந்து மாறிடும். அந்த நான் மொபைல் கண்ட்ரோல்ல வந்துராது. அதெல்லாம் வராது. ஆமாங்கண்ணா. சரி, உங்ககிட்ட வந்து இது ஆட்டோமேட்டிக் பண்ற மாதிரி எதுவும் ஆப் இருக்கா? அந்த மாதிரி டிவைஸ் இருக்கா? ஆட்டோமேட்டிக்னா மொபைல் ஸ்டார்ட் இருக்காங்கன்னா நம்ம கிட்ட இருக்கா. ஆனா இதுக்கு வந்து டிரைவுக்கு வந்து மொபைல் ஸ்டார்ட் இனிமே வரலைங்க. நீ வரல? ஆமாங்கண்ணா. ஓகே. ஏன்னா இல்லைங்கண்ணா, இப்ப லேண்ட் விசிட் மாதிரி நான் வர சொல்லிருவேங்கண்ணா. நீங்க 2 ரூபா பே பண்ற மாதிரி வரும். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்மளே கிளியர் பண்ணிடுறோம். அப்புறம் உங்களுக்கு வேஸ்ட் தானங்கண்ணா காசு. ஓ, அத சொல்றீங்க. விசிட்டுக்கு 2 ஆமாங்கண்ணா. இப்ப லேண்ட் விசிட் மாதிரி வந்து இதே பதில தான் அவங்களும் சொல்ல போறாங்க. இப்ப லேண்ட் விசிட் ஒண்ணு வந்ததுக்காக நீங்க 2000 கொடுக்கும்போது உங்களுக்கு வேஸ்ட் கொஞ்சம். அது நானா இருந்தாலும் யோசிப்பேன் இல்லைங்கண்ணா. 2000 கொடுத்துட்டேன் அப்படின்னு. சொல்லுங்கண்ணா. இப்ப இந்த நயகரா கம்பெனிட்டே நான் கால் பண்ணி இந்த டிசி மோட்டர் இதுல கனெக்ட் பண்ண முடியுமா நான் கேட்கவா அவங்ககிட்ட? சரிங்கண்ணா, அப்படி கேட்கணும்னா கேளுங்க. அவங்க சப்போர்ட் ஆகும்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படியே எனக்கு மோட்டர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். மத்த பைப்பு மத்த எல்லாமே அப்படியே செட்டப் இருக்கும். ஓகேங்கண்ணா. அப்படி சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டாங்கன்னா நாங்க மோட்டரு பேனல் எல்லாம் கொண்டாந்து தர்றோங்கண்ணா. கேபிள் எல்லாமே கொண்டாந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துறோம். நானும் எங்க டெக்னீஷியன் இப்ப கேக்குறீங்களா? நீங்களும் கேளுங்க. நானும் இங்க எத்தனை ஹெச்பிங்களா வச்சிருக்கீங்க? 5 HP. 5 ஹெச்பிக்கு 2 பேஸ் 3 பேஸ் ஆட்டுறீங்களா? ஆமா, சிங்கிள் பேஸ் டு 3 பேஸ் அப்படிதான் சொல்றாங்க அவங்க. 2 பேஸ் அப்படி வராதுங்கண்ணா. அப்படி வராது. ஏன்னா நம்மளுமே மேனுவலா சார்ட்டர் போட்டுட்டு தான் இருக்கோம். நயகரா மாதிரி தான் நம்மளும் போறோம். 270 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது வோல்டேஜ். 270? ஆமா. 2 பேஸ் 3 பேஸ் அதாங்கண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கேன்னு வைங்களேன். இப்ப சிங்கிள் டு 3 பேஸ் வந்து நம்ம இன்னி வரைக்குமே பண்ணதில்ல. அவங்க பண்றாங்க என்னன்னு நமக்கு தெரியல. சிங்கிள் பேஸா 3 பேஸான்னு போட்டுருக்காங்க. அப்படிதான் போட்டிருக்காங்களா? சரிங்கண்ணா, நீங்க எதுக்கு கேளுங்க. இப்ப நாங்க பிஎல்டிசி மோட்டர் வாங்குறோம், டிசி மோட்டரு. அதுல வந்து இந்த சாட்டு சப்போர்ட் ஆகுமான்னு கேளுங்க. நானே எங்க டெக்னீஷியன் கேக்குறேன். சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டாருன்னா ஓகேங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம பண்ணிக்கலாம். சரிங்க மேடம், நானும் கேக்குறேன். நீங்களும் நமக்கு கேட்டு சொல்லுங்க. சரி, ஓகேங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. ஓகேங்க, தேங்க்யூ. ஹலோ அண்ணா சொல்லு. வணக்கங்கண்ணா. ராஜ்குமார். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணிருப்பேன் மேடம், பாத்தீங்களா எதுவும்?
அதுதான் கேட்கறதுக்கு தெளிவாக கால் பண்ணங்கண்ணா. அதான் என்கொயரி கேட்டிருந்தேன் ஒரு சோலார் பேனல். அதாங்கண்ணா, எத்தனை அடி போருக்குங்களா கிணத்துக்குங்களாங்கண்ணா? கிணத்துக்கு மேம் 60 அடி கிணறு. ஒரு நிமிஷம். ஓப்பன் மோட்டர் தான் கிணறு கேட்டிருந்தேன். 60 அடிங்களா? ம். ஒரு நிமிஷம்ண்ணா. 60 அடி கிணறு எத்தனை டெலிவரிங்கண்ணா? எத்தனை இன்ச் டெலிவரினா 2.5 இன்ச் டெலிவரி. 2.5 இன்ச் டெலிவரிங்களா? ஆமா. சரிங்கண்ணா. பேனல் வைக்கிறதுக்கு ஆமா. போருக்கு டிஸ்டன்ஸ்ங்கண்ணா? புரியல மேடம். பேனல் வைக்கிறதுக்கு போருக்கு டிஸ்டன்ஸ்ங்கண்ணா? போர் இல்ல கிணறு. இதுதாங்கண்ணா, கிணத்துக்கும் பேனல் வைக்கிற இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் இருக்கும். ஒரு நிமிஷம். 10 மீட்டருங்களா? ஆமா. 10 அடிங்களா 10 மீட்டருங்களாங்கண்ணா? 10 மீட்டர்ஸ் போட்டுக்கோங்க. ம். 10 மீட்டர். ம். எத்தனை ஏக்கராக்கு பாயணுங்கண்ணா? இது நான் 6 கேட்டல் போட்டிருக்கேன். 4 ஏக்கர் வச்சிருக்கோம். 4 ஏக்கராக்கு பாயிற மாதிரிங்களா? ம். சரி, ஓகேங்கண்ணா. நான் உங்களுக்கு இல்ல, கொட்டேஷன் நான் 5 HP மோட்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வோல்டேஜ் ப்ராப்ளம்னால நான் ஃபுல்லா சோலாரா மாத்தி இப்ப DC மோட்டர் போலாம்னு ஐடியா. சரி, ஓகேங்கண்ணா. நான் உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு வாட்ஸ்அப் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி பவர்ல, அதாவது 5 HP க்கு ஈக்குவலான பவர். ஓகேங்கண்ணா, கண்டிப்பா. கொட்டேஷன் போட்டு விடுங்க. தேங்க்யூ. ஓகேங்கண்ணா. This call is now being recorded. ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் நான் இது எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தேன் வாட்ஸ்அப்ல. எது சார்? எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தேனே. ஓகே சார், அவங்க பிரதர் கூப்பிட்டுருந்தாரு சார், காலையில சொல்லியிருந்தேன் சார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன் சார். என்ன சொல்லியிருந்தீங்க சார்? அது அந்த தண்ணி ப்ரெஷர் நாங்கள் ஆக்சுவலாக என்ன வருமோ அதை எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கு மேற்கொண்டு அதில் நம்ம ரிசர்ச் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அதுக்கு மேற்கொண்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எம்டி சார்ட்ட கேட்டிருந்தோம், உங்கள் மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கி சொன்னாரு அப்படின்னு சொல்லியாச்சு. நாங்க ரிசர்ச் பண்றதுக்கு வாங்கியிருக்கோமா இல்ல எப்படி எதுக்கு விவசாயம் பண்றதுக்கு வாங்கிருக்கோமா? இல்ல, நீங்க வந்து வேற ஒரு மீட்டரை வச்சுட்டு நீங்க அதை பண்றீங்க. நம்ம கொடுத்த சிஸ்டத்துக்கு அடுத்து இன்னொன்னு ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த இதுல நம்மளுக்கு வரல அப்படின்றத மேற்கொண்டு அதுல பண்ண முடியாது சார். ஒரு டைம் என்ன ஆட் பண்ணிருக்கோம் சார்? சார் மீட்டர் ஏதோ பிரஷர் மீட்டர்னு சொல்லி அதை காமிச்சிருக்கீங்க. பிரஷர் மீட்டர்ன்றது அது வந்து பைப்ல வர பிரஷர் தான், சரிங்களா? நான் கேட்டது என்னன்னா, அதெல்லாம் விடுங்க, அது மீட்டர்லாம் விடுங்க. 5 ஹெச்பிக்கு ஈக்குவலா நான் மோட்டர் கேட்டிருக்கேனா இல்லையா? சார் நீங்க கொடுத்தது கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா? சரிங்க சார். அப்ப யாரு தப்பு சொல்லுங்க, ஏன் தப்பா? அதை கொடுத்துருக்காங்க, நம்ம மட்டும் இருக்கிறது என்ன பெட்டரா இருக்கோ அதுல கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க. உங்க பிரதர் வந்து சார் நான் கேக்குறது உங்களுக்கு புரியல. கொட்டேஷன் எந்த ஸ்பெசிபிகேஷன் கேட்டிருக்கேன். சரிங்க சார். 5 HP மோட்டர் கொடுக்கல சார். கொடுக்கலன்னா நீங்க எப்ப சொல்லுவீங்க? எல்லாம் மாட்டி முடிச்ச பிறகு சொல்லுவீங்களா சார்? 5 HP சொல்ல, நம்ம 1.5 HPல தண்ணி வர்றது அந்த டெலிவரி வருதுன்னு அதை கொடுத்துருக்காங்க. உங்க ஸ்டாஃப் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பேசிருக்காங்கல்ல, அந்த ஆடியோல கேட்டிருக்கீங்களா நீங்களும்? அதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு? சார் அதுதான் டீடைல் எல்லாமே சொல்லிட்டேன். 2 தடவை 3 தடவை கேட்டுட்டு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன் நானு. அது வாட்ஸ்ல இருக்கனால தான் நான் வந்து உங்களை கேட்டேன் நானு. அது ஹெச்பி ஹார்ஸ் பவர்ல இருக்கனால எனக்கு தெரியாது, இந்த நாலேஜ் தெரியாது எனக்கு. ஓகேங்க, நம்ம வாட்ஸ்ல வந்து நம்ம இதுக்கு தண்ணி இந்த இன்ச் டெலிவரி தான் நம்ம சொல்லிருக்கோம். நான் ட்ரிப் இரிகேஷன் போறதுக்காக எனக்கு இந்த பிரஷர் வருமான்னு கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு 5 ஹெச்பி ஈக்குவலா கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே செஞ்சிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, எனக்கு தீர்வு வேணும். ஒண்ணு எனக்கு வந்து மோட்டரை எடுத்துட்டு பேனல் கொடுத்துருங்க, நான் இந்த சிஸ்டத்தை ரன் பண்ணிக்கிறேன். நான் 5 ஹெச்பி மோட்டர் நம்ம ஏசி மோட்டர் கூட ரன் பண்ணிக்கிறேன் பேனல் பவர் வச்சு. சரிங்க. இல்லன்னா நீங்க ஃபுல்லா எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிருங்க சார். அதான் மெட்டீரியல் நீங்க எடுத்துட்டு போனீங்க, உங்க வெஹிக்கிள்ல ரிட்டர்ன் பண்ணீங்கன்னு சொல்லியாச்சு. காலையிலேயே சொல்லியாச்சுங்களே. இல்ல சார், நீங்களே வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, சரிங்களா? எனக்கு காசு ரிட்டர்ன் பண்ணிருங்க. அது ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கு மட்டும் தான் சார் நான் சர்வீஸ் சார்ஜ் நம்ம வாங்கிருக்கு சார். அங்க ரிட்டர்ன் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு நம்ம சார்ஜ் எதுவுமே பண்ணல. உங்க வெஹிக்கிள்ல நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க. சரிங்க சார், நீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் தந்துருங்க சார். உங்க வெஹிக்கிள் நீங்க எடுத்துட்டு போனீங்க, உங்க வெஹிக்கிள்லே கொண்டு வந்துருங்க சார்னு சொல்லியாச்சு. சார் அது உங்க கம்பெனில இருந்து வந்துச்சு, உங்க ஊர்ல இருந்து வந்துச்சு, எங்க ஊர்ல இருந்து வந்துச்சா? சார் இங்க இருந்து வந்தாலும் உங்க வெஹிக்கிள்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்கீங்க சார். உங்க வெஹிக்கிளே ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்துருங்க, எதுவும் பிரேக் ஆகாம கொண்டு வந்து கொடுத்துருங்க. நீங்க தான் எடுத்து வந்து மாத்தீங்க, நீங்களே எடுத்துட்டு போங்கன்றேன் சார். இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் இல்ல, அதுவே அரைகுறையா 2 தடவை பண்ண வச்சு, அதுவும் இந்த இவ்வளவு வேலை பார்த்து வச்சீங்க நீங்க. நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? சார் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு உங்க பிரதரும் சைன் பண்ணி தான் கொடுத்திருக்காரு. இன்ஸ்டலேஷன் சாட்டிஸ்ஃபைடு, எல்லாமே கம்ப்ளீட். இன்ஸ்டாலேஷன் சாட்டிஸ்ஃபைடு சார், நாங்க கேட்ட ரெக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனா? ஓகே சார். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்ல நீங்க சார், நீங்க லா பாயிண்ட் பேசாதீங்க, சரிங்களா?
சார் லா இப்படிலாம் பாயிண்ட் பேசிட்டு சொல்லுங்க கூடாது. சார். நீங்க இல்ல இல்ல சார், நீங்க நான் சொல்றதை கேளுங்க. சார் சொல்றதை கேளுங்க. நீங்க நான் கேட்டதை கொடுக்கல. சரிங்க சார். சரிங்களா? நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருங்க. ரிட்டர்ன் எடுத்தது உங்க வெஹிக்கிள் எடுத்து பண்ணீங்க, ரிட்டர்ன் கொண்டு வந்து நான் திரும்ப திரும்ப கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னதேவா சார்? நீங்க சொன்னதான் சார் கேக்குறேன். நானு காலையில உங்க பிரதர்ட்ட சொல்லுங்க சார். உங்க கம்பெனி அடுத்து ஃபங்க்ஷன் ஆகாது பாத்துங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன் லீகலா. சார் சரிங்களா? லீகலா சொன்னீங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன் நானு. நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ணி உங்க எம்டி காட்டுங்க. சரிங்களா? என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்கீங்க சார். சின்ன பிள்ளைத்தனமா பையன் சார். நான் உங்களுக்கு எதுவுமே எகென்ஸ்டா எதுவுமே சொல்ல. நான் மரியாதையா உங்க டீம் வந்து எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணலனா நீங்க கம்பெனி நடத்த முடியாது பாத்துங்க சார். என்ன வேணாலும் செய்ய பாத்துங்க சார். நீங்க உங்க வெஹிக்கிள் எடுத்து போனீங்க சார். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. மேட்ல எடுத்துக்கோங்க. இல்ல லீகலா நான் பேசுறேன். என்ன வேணாலும் செய்வேன் சார். என்ன வேணாலும் செய்வேன். ஒரு ஃபார்மர் எப்படி ஏமாத்தீங்களா சார்? ஃபார்மர் எல்லாம் நாங்க இறங்கி ஏமாத்தல. இங்க நீடி நீங்க கொடுக்கல. சரிங்க. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு நாம தண்ணி எடுத்து கொடுத்து எல்லாமே பண்ணிருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். சும்மா நீங்க சொன்னதே என்ன சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சல. பார்த்துதான் சொல்லிருக்கேங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லனா ரிட்டர்ன் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு சார். உங்க நீங்க வந்து நான் கேட்ட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இல்லாத ஒரே கம்மியான ஸ்பெசிபிகேஷன்ல இருக்கிற அமௌண்ட் நீங்க எடுத்து வந்து மாட்டி வச்சுட்டு நீங்களே எடுத்து போக என்ன இருக்காது? நீங்க சொன்னதே அங்க வந்து இன்ஸ்டலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியும் உங்க பிரதர் அங்கதான் இருந்தாரு. அவர் வீடியோவும் கொடுத்திருக்காரு. அவர் இன்ஸ்டலேஷன் ரிப்போர்ட்ல சைனும் பண்ணி இல்ல சார். நீங்க அடுத்த மேற்கொண்டு 1 வீக் கழிச்சுட்டு நீங்க இன்னொரு பிரஷர் மீட்டர் ஏதோ வச்சுட்டு அங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு பேசாதீங்க. எனக்கு பேச தெரியும். அப்புறம் எனக்கும் பேச தெரியும். எல்லாமே பேச தெரியும். நான் கேட்ட ரெக்குவயர்மெண்ட் என்ன சார்? அப்ப உங்க பிரதர் அங்கதான் இருந்தாங்க. இன்ஸ்டலேஷன் பண்ணல அங்கதான் இருக்காங்க. எல்லாமே சொல்றாங்க. நான் கேட்டது என்ன? அவன் வீடியோலயே சொல்லிருக்கான். நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கான். சாட்டிஸ்ஃபைட்னா சொல்லல சார். அப்புறம் இன்ஸ்டலேஷன் ரிப்போர்ட்ல அதுல தெளிவா கேள்வி. சரி சார். இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்கன்னா சைன் திருப்தி ஆயிருக்கு. சாட்டிஸ்ஃபைட் இருக்கா? சாட்டிஸ்ஃபைட் இருக்கு சார். அனுப்பிடுங்க. சாட்டிஸ்ஃபைட் இருக்கு. அது அனுப்பிடுங்க சார். சாட்டிஸ்ஃபைட் சைன் பண்ணி அனுப்பிடுங்க சார். உங்க பிரதர் அதை பார்த்து தான் படிச்சு பார்த்து தான் சைன் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். அந்த காப்பி உங்ககிட்ட இருக்கு. அனுப்பிடுங்க. எனக்கு காப்பி இருக்கு சார். அனுப்பிடுங்க சார். ஆல் மெட்டீரியல் ரிசீவ்டு. இல்ல சார், நீங்க லா பாயிண்ட் பேசுறீங்களா? நான் லா பாயிண்ட் பேசுறேன். லீகலா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவேன். எல்லா வேலையும் செய்வேன். நீங்க தேவையான கோபப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப எதுவுமே சொல்ல சார். உங்களுக்கு நீங்க சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்க கூடாது. மரியாதை பேசி பழகணும். நீங்க என்ன போனீங்க? நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்க சார். வெஹிக்கிள் உங்க வெஹிக்கிள் தான் சார் எடுத்து போயிருக்கீங்க. நீங்க என்ன திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பேசாதீங்க. எனக்கு தீர்வு மட்டும் தான் வேணும். மறுபடியும் என்ன கோவப்படுத்தாங்க. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அப்புறம் சார் ஒண்ணுமே சொல்ல. உங்களுக்கு ரிட்டர்ன் வேணா பண்ணிடலாம்னு சொல்லியாச்சு. உங்களுக்கு மரியாதையா நீங்களே வந்து எடுத்துட்டு போயிட்டு காசு ரிட்டர்ன் பண்ணிருங்க. இல்லன்னா நான் கோர்ட்டுக்கு போய் பாத்துக்கோங்க சார். உங்க வெஹிக்கிள் எடுத்துட்டு போனீங்க. உங்க வெஹிக்கிள் கொண்டு வந்து புரியுதா சார்? எம்டி சார் உங்களுக்கு புரியுதா? திரும்ப எம்டி சார் வேணா கேக்குறேன் சார். நம்ம வெஹிக்கிள் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அவங்க வெஹிக்கிள் எடுத்து போனா கொண்டு வர சொல்லிருங்க. நான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நான் கொடுத்துறேன். டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கழிச்சு பேலன்ஸ் கொடுத்துருங்க நான் சொல்லிட்டேன். மறுபடியும் வந்து கோவப்படுத்தாதீங்க. எம்டி சார் நான் கேக்குறேன் சார். எனக்கு தீர்வு சொல்லுங்க. இன்னைக்கு மேற்கொண்டு அதுக்கு முன்னாடி நான் டெசிஷன் எடுக்க முடியாது. எம்டி சார் தான் சொல்லணும். எடுங்க சார். டெசிஷன் எடுக்க முடியலன்னா நான் இல்லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் சார். சார் நான் எம்டி சார்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவரு கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டு கூப்பிடுறேன். ஓகே.